அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஏற்கனவே நம்ம சேனலில் போகி பண்டிகை அன்னைக்கு நம்ம வீட்டில் இருந்து அவசியமாக அப்புறப்படுத்த வேண்டிய பொருட்கள்னு சொல்லி ஒரு 6 பொருட்கள் சொல்லியிருந்தேன். அது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மிகவும் பயனுள்ள பதிவாகவே இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி பொருட்களை நம்ம அப்புறப்படுத்துவதன் மூலமா நம்ம வீட்டில் உள்ள எல்லா எதிர்மறை ஆற்றல்களும் நீங்கி நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும். மேலும் ஜனவரி 15ஆம் தேதி திங்கட்கிழமை தைப்பொங்கல் வருது. அது உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த அன்னைக்கு வளர்பிறை பஞ்சமியும் வருது. வாராகி பக்தர்கள் அனைவருக்குமே தெரியும். வளர்பிறை பஞ்சமி அப்படிங்கிறது வாராகி அம்மன் வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த நாளாக கருதப்படுதுன்ட்டு. இப்போ தைப்பொங்கலோடு சேர்ந்து வருவது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா உழவர்களின் தெய்வம்னு பார்க்கும்போது வாராகி அன்னையை சொல்லுவாங்க. ஏன்னா வாராகி அன்னையினுடைய கையில தான் அந்த கலப்பை முதற்கொண்டு எல்லா பொருட்களும் இருக்கும். ஒரு விவசாய கடவுள் அப்படின்னு அவங்கள சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய அந்த தெய்வத்திற்குரிய பஞ்சமி நாளானது நமக்கு தைத்திருநாள் அன்னைக்கே வருது கூடுதல் சிறப்பு. எந்த மாதிரி வழிபாடு செஞ்சால் நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத குறித்தும் வீடியோ போட்டிருக்கேன். ரெண்டுனுடைய லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காம இருக்கிறவங்க பார்த்துக்கோங்க. சரி, இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோவை நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அப்போவே நீங்கள் நான் சொல்கிறத செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு முழுவதும் நமக்கு போகி பண்டிகை இருக்குது. போகி பண்டிகை அப்படிங்கிறது என்னென்னா பழையன கழிதலும் புதுவன புகுதலும் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் கவலைகள் இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் அது எல்லாமே இந்த போகியோடு அப்படியே போயிரும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை சொல்லுவோம். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தை திருநாள்லேருந்து நம்ம வாழ்க்கை நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமானதா இருக்கும். வாழ்க்கையில வசந்தம் வீசும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வீடியோ எப்ப பார்த்தாலும் சரி நாளைக்கு இரவு 12 மணிக்குள்ள நீங்க இதை செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப என்ன பண்றீங்கன்னா, ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துக்கோங்க. இல்ல ரூல்டு ஷீட் வச்சிருந்தீங்கன்னாலும் எடுத்துக்கோங்க. ஆனா பின்னாடி எந்த ஒரு கிறுக்கல்களும் எதுவும் எழுதாத மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷான பேப்பரா நீங்க எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு நீல நிற பேனாவோ இல்லை கருப்பு நிற பேனாவோ, அதாவது கருப்பு நிறத்தில் மை வரக்கூடிய பேனா இல்லைன்னா ப்ளூ நிறத்தில் மை வரக்கூடிய பேனா, இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ உங்கள் வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் நீங்கள் அனுபவிச்சுட்டு இருந்தீங்களோ அதை எல்லாத்தையும் நீங்கள் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக நீங்கள் அதை எழுதுறீங்க. இப்போ போன வருஷத்துலேருந்து, அதாவது போன பொங்கல்லேருந்து இந்த பொங்கலுக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் என்னென்னவோவெல்லாம் நடந்திருக்கும் இந்த ஓராண்டு காலத்தில். அதில் நன்மைகளும் இருந்திருக்கும், தீமைகளும் இருந்திருக்கும். அதில் இருக்கக்கூடிய கசப்பான அனுபவங்களை மட்டும் நீங்கள் எழுதுறீங்க. இப்போ யார் கூடயாவது சண்டை போட்டிருந்தீங்க, அதனால் ரொம்ப வருத்தப்படுறீங்க, அவங்க கூட திரும்பவும் சேரணும், பிரிஞ்சவங்க ஒன்று சேரணும், மேலும் உங்களுக்கு உடல் உபாதைகள் ஏதாவது இருந்தது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அதில் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்க. அதாவது எதெல்லாம் கசப்பான அனுபவங்களோ அது எல்லாத்தையுமே எழுதுங்க. இந்த கசப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி கவலைகள், பிரிவுகள், கஷ்டங்கள், கடன்கள், நோய்கள், இது போல் என்ன வேணாலும் இருக்கலாம். நான் சொன்னது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்திருக்கவே கூடாதுப்பா அப்படின்னு சில விஷயங்கள் எல்லாம் இருந்திருக்கும். அது சில பேர் வெளியில் சொல்லக்கூடியதாக இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளேயே வச்சு புழுங்கிட்டு இருப்பீங்க. இப்போ வேறு யாராவது ஒரு தவறான நபர்களை நீங்கள் காதலிச்சு அந்த காதலின் மூலமாக உங்களுக்கு அவமானங்கள், துரோகங்கள் இந்த மாதிரி கூட நடந்திருக்கலாம். இல்லை வேறு ஏதாவது ஒரு தவறான பழக்கம் கூட இருந்திருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதை கசப்பான அனுபவத்தை அத்தனையுமே எழுதுறீங்க. அதாவது இனிமேல் இந்த மாதிரி பிரச்சனை நடக்கக்கூடாது அப்படின்னு நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதை எல்லாத்தையுமே நீங்க ஒரே பேப்பர்லயே எழுதிடுறீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இன்று இரவே எழுதிட்டீங்கனாலும் சரி, இல்லை நாளைக்கு இரவு 12 மணிக்குள்ள எப்போ எழுதுனீங்கனாலும் சரி, டே அண்ட் நைட் எந்த டைம்ல வேணா எழுதலாம். இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே கிடையாது. அதனால இந்த தீட்டாயிடுச்சு அந்த தீட்டாயிடுச்சு அப்படின்லாம் நீங்க எதுவுமே பார்க்க வேண்டாம். ஆண்கள் பெண்கள் யாரு வேண்டுமானாலும் அவங்களுடைய கசப்பான அனுபவங்களை இதுல எழுதிடுங்க. மேலும் இது போல இனி நடக்கக்கூடாதுங்கிற விஷயங்களையும் எழுதிடுங்க. அடுத்து என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த பேப்பர்ல கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கிறீங்க. வீட்டில் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற கல்லுப்பையே நீங்க எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சம் மிளகு போட்டுக்கிறீங்க. மிளகுக்கு எண்ணிக்கை கிடையாது, அதனால எந்த எண்ணிக்கை வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற கடுகே எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 3 பொருட்கள் தான் இந்த பேப்பரில் நீங்கள் வைக்கக்கூடிய பொருட்கள். நீங்கள் என்ன எழுதுனீங்களோ அந்த பேப்பர்லேயே இதெல்லாம் வச்சுட்டு
ஒரு பொட்டணம் மாதிரி வந்துட்டு கட்டிக்கோங்க. ஒரு பேக்கெட் மாதிரி வந்துட்டு நல்லா கட்டிட்டு அப்படியே உங்களுடைய கையில் வச்சுட்டு இந்த கசப்பான அனுபவங்களெல்லாம் உங்களை விட்டு போன மாதிரி ஒரு நிமிஷம் வந்து நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க. எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சிங்களோ அதெல்லாம் நடக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரியும், கசப்பான அனுபவங்கள் எல்லாமே மாறின மாதிரியும் நீங்கள் ஒரு 5 நிமிடம் வந்து கற்பனை பண்ணிக்கோங்க. அதன் பிறகு உங்கள் வீட்டுக்கு வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு, இது ஒரு தேங்காய் ஓடு இருக்குது இல்லையா, நம்ம வீட்டில் கட்டாயம் வந்து இருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னே வந்து சொல்லலாம். தேங்காய் ஓடை கொண்டு நிறைய பரிகாரம் வந்து நான் சொல்லியிருக்கேன். இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் நாளைக்குள்ளே உங்கள் வீட்டில் தேங்காய் ஓடு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் நீங்கள் வந்து பயன்படுத்துங்க. இல்லைங்க எங்கள் வீட்டில் அந்த ஓடே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படியே வந்து இந்த பேப்பரை வந்து நீங்கள் எரிச்சிருங்க. இது எரியும் போது பார்த்தீங்கன்னா இது கூட இருக்கிற அந்த கடுகு, மிளகு, உப்பு எல்லாமே வந்து வெடிக்கும். அது கூட சேர்ந்து உங்களுடைய கஷ்டங்களும் சேர்ந்து எரிஞ்சிரும். அதாவது இத்தோட உங்களை பிடிச்ச அத்தனை பிரச்சனைகளும், நோய்களும், கடன்களும் எல்லாமே நீங்குச்சு அப்படின்னு அர்த்தம். இதை வந்து நீங்கள் ஒரு தேங்காய் ஓட்டில் போட்டு எரிப்பதற்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா இன்னும் அதிகமான பலன் வந்து கிடைக்கும். உங்களுடைய விருப்பம் தான். கிடைச்சிச்சுன்னா அப்படி பண்ணுங்க, இல்லைன்னா தனியாகவே அந்த பேப்பரை வந்து எரிங்க. இப்போ மேலும் அந்த ஒரு பேப்பர் தான் எரிக்கணுமா, இல்லை அந்த உப்பு, மிளகு எல்லாமே எரியும் வரைக்கும் வேற பேப்பர் போட்டுட்டே இருக்கணுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். நீங்கள் அந்த ஒரு பேப்பர் எரிச்சாவே போதும். அந்த கடுகு, மிளகு எரியற அளவுக்கு நீங்கள் பேப்பர் போட்டுட்டே இருக்கணும் அப்படின்ட்டுலாம் அவசியம் கிடையாது. நம்ம வாழ்க்கையில் கசப்பான அனுபவங்களை நீக்குவதற்கு நிறைய வழிமுறைகள் வந்து இருக்குது. அதில் இதுவும் வந்து ஒன்று. சரிங்களா? அதனால வந்துட்டு எல்லாமே வந்து ட்ரை பண்ணுங்க. இந்த மெத்தடை நீங்கள் செஞ்சு முடிச்சதுமே உங்கள் மனதில் ஒரு இனம் புரியாத ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் பரவி இருக்கிறத நீங்கள் உணர்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.